செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். உடன்படிக்கை எனக்கு தந்து உந்தனின் பிள்ளையை தேர்ந்தெடுத்தி மரணத்தின் கீழ் நின்ற என்னை ஜீவனின் பாதையில் திருப்பி விட்டி. உடன்படிக்கை எனக்கு தந்து உந்தனின் பிள்ளையை தெரிந்தெடுத்தி மரணத்தின் கீழ் நின்ற என்னை ஜீவனின் பாதையில் திரும்ப விட்டி. கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். வாதைகள் என்னை சூழ்ந்த போது செட்டைகளாலே என்னை மறைத்தி வாய்கள் எல்லாம் காக்கும்படி தூதர்கள் அனுப்பி உதவி செய்தி. வாதைகள் எல்லாம் சூழ்ந்த போது செட்டைகளாலே என்னை மறைத்தி வாதைகள் எல்லாம் காக்கும்படி தூதர்கள் அனுப்பி உதவி செய்தி. கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா எண்ணியே துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். எங்களிடத்தில் வேற ஒன்றும் இல்லை தகப்பனே. எங்கள் நாவுகளில் உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே. உம்மை நன்றி சொல்லுகிறோம் பெருக வைத்தீரே. நேரில் ஆண்டவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம் தகப்பனே. அன்பணியே என்று என்னை அழைத்தீ தேவைகள் நெருங்கி நின்ற போது அற்புதமாக பெருக வைத்தீ. கண்ணீரின் பாதையில் திகைத்த போது கண்மணியே என்று என்னை அழைத்தீ. கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றியை செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். நன்றி பலிகள் செலுத்திய ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்திய உம்மை போற்ற வந்தோம். நன்றி
பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த நேரத்தில் தகப்பனே ஆண்டவரே கண்மணி போல காத்தீரே தகப்பனே. ஆண்டவரே ஆண்டவரே தாய் தன் குஞ்சுகளை காக்கிறது போல தகப்பனே செட்டின் கீழில் ஆண்டவரே எங்களை ஆண்டவரே மறைத்து ஒவ்வொரு ஆபத்திலிருந்தும் ஆண்டவரே எங்களை பாதுகாத்தீரே தகப்பனே. ஆண்டவரே எல்லா எங்கள் கால்களில் இடராதபடி எங்களை கண்மணி போல காத்தீரே தகப்பனே. ஆண்டவரே நாங்கள் வனாந்திரத்தில் நடந்தாலும் ஆண்டவரே உங்களுடைய கோலும் தடியும் எங்களை தேற்றினதே தகப்பனே. அதற்காக நன்றி ஆண்டவரே. அதே போல் மத்தேயுல சொல்லியிருக்கிறது போல வேற எந்த தேவனும் இது மாதிரி நம்மகிட்ட சொல்ல முடியாது. இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களில் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று. ஈவன் எவ்ரிபடி கேன் லீவ் அஸ், ஈவன் அவர் பேரண்ட்ஸ், அவர் பார்ட்னர், அவர் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சோல்மேட்டாக நினைக்கிற யாருனாலும் நம்மளை விட்டு போகலாம். they can't promise you until your last breath they will be with us. தேவன் உனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார், நம்ம முடிய பரியந்த நான் உன்னோடு கூட இருக்க போகிறேன் என்று. when Jacob was walking through the wilderness, அவர் எவ்வளோ ட்ரிக்கியஸ்ட் பர்சனாக இருந்தாலும் அவர் ஏமாற்றி அவரோட பிளெஸ்ஸிங்கை வாங்கியிருந்தாலும் he was trusting God that unless you bless me I'm not going to leave you ன்னு சொல்லி. Let us open our arms and open our mouth and ask him, தேவனே இந்த நேரத்தில் ஆண்டவரே நாங்கள் உம்முடைய பாதப்படியிலே வருகிறோம். யாக்கோபோடு கூட இருந்த தேவனே நீர் எங்களோடு கூட வாங்க தகப்பனே. Come with us Lord. I'm walking through the darkness Lord. I'm walking through wilderness. I'm walking through pain Lord. Please come with us Lord. Lord என்னோடு வாங்க தகப்பனே என்று நம்ம வாய்களை திறந்து கேட்கலாமா? Only Lord knows all our pains or our darkness, or maybe something we cannot get through it. It's only God knows about it. Let us ask him, let us fight with him and ask him, தேவனே நீங்க என்னோடு கூட வாங்க. You have to do this for me because he's our father. We have all the rights to ask him. தேவனே நீங்க என்னோடு கூட வாங்க. Give me this blessing. Lord, I don't know what to do without you, Lord. Please walk with me, Lord. அந்த பாடலை கூட பாடலாமோ? யாக்கோபின் தேவன் என் தேவன் என்று. யாக்கோபின் தேவன் என் தேவன் எனக்கென்றும் துணையவரே, என்னாலும் நடத்துவாரே. யாக்கோபின் தேவன் என் தேவன் எனக்கென்றும் துணையவரே, என்னாலும் நடத்துவாரே. சொன்னதை செய்திடும் தகப்பனவர், சொன்னதை செய்திடும் தகப்பனவர். நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை, யாக்கோபின் தேவன் என் தேவன் எனக்கென்றும் துணையவரே, என்னாலும் நடத்துவாரே. என் ஓட்டத்தில் நான் தனிமையில்லை,
கண்மணி போல் காக்கிற தேவன், எங்களோடு இறுதி வர வரப்போகிற தேவனே. ஆமென். யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே, என்னாலும் நடத்துவாரே. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே, என்னாலும் நடத்துவாரே. ஆமென். யாக்கோபின் தேவனே, நீர் எங்களுக்கு துணையான தேவனே ஆண்டவரே, கண்மணி போல காக்கிற தேவனே. Even if we walk through the wilderness, through the desert, you are not going to leave us, Lord. நீங்கள் எங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின தேவன், எங்கள் பாவங்களை சுமந்து தீர்த்த எங்கள் தேவன், எங்களுக்கு தகப்பன் என்று வாக்கு பண்ண தேவன், என் தாயின் கருவிலே என்னை ஆண்டவரை வேர்பிருத்த என் தேவன், உம்முடைய பிள்ளை என்று ஆண்டவரை எங்களுக்கு தகுதி பண்ண என் தேவன் எங்களை கைவிட போறதில்லை. Is not going to leave us in the midst of any turbulence in life. He's going to walk along with you. He's going to walk along with us. யாக்கோபோடு இருந்த தேவன். When David was in wilderness, he thanked God even though he was suffering a lot. கோலும் என் தடியும் என் தாங்கும் என்று சொன்னார். அதை போல நாமளும் அந்த விசுவாசத்தோடு தேவனிடத்தை கேட்கலாமா? Lord, I am going through this situation, Lord. Or simply there is no reason to thank God. Or there is no reason you can ask God, please with me always, Lord. If He is with us, He is going to open the doors. He is going to make the ways, crooked ways straight. We need to open our mouth and ask, Lord, please be with us. Let us have the faith which moves the mountain. Although if I walk through the wilderness, or through the desert, or through the water, I believe the one who has given His blood for me is going to walk along with me. நீரே நடத்த போகிறீர் என்ற நம்பிக்கையோடு, நாளைய தினம் யாருக்கும் தெரியாது how it's going to be. Only trust is that we know that God is going to be with us. Whatever the situation may be, we may be in good position, place, or in whatever ways we are, but next day is in the hands of the Lord, not with us. நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும், என் நம்பிக்கையின் அஸ்திபாரம் அசைந்தாலும், நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும், என் நம்பிக்கையின் அஸ்திபாரம் அசைந்தாலும், நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும், நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும், நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நம்புவேன் என் இயேசு ஒருவரை.
பாதையெல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும் வாழ்க்கை முடிந்து மறுவாழ்வில்லை என்றாலும் என் பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும் வாழ்க்கை முடிந்தது மறுவாழ்வு இல்லை என்றாலும் என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. ஆமென். தேவனே, என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும் இந்த உலகத்தில் ஆண்டவரே நான் யாரை நம்பலை என்றாலும் தகப்பனே ஆண்டவரே, நான் உண்மை நம்புகிறேன் தகப்பனே ஆண்டவரே. Everybody can leave me, Lord. Nobody can trust me in this world. But I know, Lord, you are going to be with me, Lord. நீர் என்னோடு இருக்க போகிறேன் தேவனே. நான் உண்மை மட்டும் நம்புகிறேன் தகப்பனே ஆண்டவரே. ஆண்டவரே, எந்த சிச்சுவேஷன் இருந்தாலும் ஆண்டவரே, இந்த நம்பிக்கையோடு நம்ம கேட்கலாமா? தேவனே, நான் உண்மை மட்டும் நம்புகிறேன் இந்த இடத்தில். I'm not going to trust money, or I'm not going to trust my position. I'm not going to trust this person or that person. I'm going to put my trust in the Lord who rules over everything, who rules over the earth, who is the King of Kings. I'm going to believe only you, Lord. I'm going to trust only you, Lord. Whatever I'm coming across, I'm not going to trust anything in this world, Lord. I'm putting my trust upon you, Lord. Amen. தகப்பனே, என் நம்பிக்கை உண்மை மட்டுமே பார்க்கிற தகப்பனே, நம்பிக்கையோட இதயமாய் நம்ம கேட்கலாமா தேவனே? இந்த நேரத்திலே தேவனே, இந்த இடத்துல இறங்கி வாங்க தகப்பனே. ஆமென். நம்முடைய பிரசன்னம் அசைவாடட்டும் தகப்பனே ஆண்டவரே. ஆண்டவரே, ஆமென் தகப்பனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நேரத்திலே வாய்களை திறந்து நம் தேவனுக்கு நன்றி செலுத்தலாமா? God is going to do wonders in our life that nobody can imagine, that nobody can fathom. He's going to do miracles in our life. We are going to walk out with victory. மனிதர்கள் நம்மை பார்க்கும்போது மனிதர்களோட கண்கள் விழிக்க போகிறது. It may not be financially or the worldly blessing. It is going to be heavenly blessing from God. Maybe the peace is going to overrule everything in your life. அந்த தெய்வீக சமாதானம் உங்கள் லைஃப்ல அசைவாட போகிறது. Lord is going to put the trust. He is going to give the peace in your life that is going to overrule, empower everything in this world. அதை விட வேற நமக்கு என்ன வேண்டும்? தேவனோட சமாதானம் தான் நம்மளோட லைஃப்ல முக்கியம். God, I'm going to put my trust, Lord. I'm looking upon you, Lord. I'm looking upon the King of Kings. Amen, Lord. Amen, தகப்பனே. நிசட்டுகளுக்குள்ளே மறைங்க தகப்பனே. Amen, தகப்பனே. Amen, Lord. Hide me, Lord. Hide me under your presence, Lord. இந்த நிமிஷத்துல ஆண்டவரோட பிரசன்னம் மூட போகிறது இந்த இடத்தை. We are going to experience the presence of Lord, which is going to give peace, which we have never experienced before. Whatever the situation may be, we need only one thing from you, Lord, your grace and your peace, Lord. That let this place be filled with that, Lord. Even though I walk through the waters or the storms come in front of me, Lord, you're going to lift me up above it, and I'm going to walk through it, Lord. When people look at me, their eyes will be, அவங்க நினைப்பாங்க
எப்படி they are going through a lot of situations, bad situation, but how they are at peace, how they are overcoming it. But we know the secret. The living God is with me. He is guiding me. He is holding my hand. He is lifting up me above all the storms. Let us sing this song. Hide me now under your wings. Cover me within your mighty hands. Hide me now under your wings. Cover me within your mighty hands. When the oceans rise and thunders roll, I will soar with you above the storm. Father, you are king over the flood. I will be still and know you are God. I will be still and know you are God. Rest my soul in Christ alone. Know this power is when the oceans rise and thunders roll. I will soar with you above the storm. Father, you are king over the flood. I will be still and Yes, know Lord. you. Yes, Lord, I'm going to be still, Lord. I will be still. Let your hands work upon me, Lord. I'm going to stay still, Lord. Teach me to be still, Lord. Teach me to be still, Lord. I will be still. Let your hands work upon us. Amen. At times we say that we are going to work on it, or தேவன் நம்மளோடு இருக்கணும், but I am going to do this with my own understanding. Maybe we are taking our financial situation or something in our life, like whatever in it, like we are telling that I'm going to do this to improve the financial situation of my family or whatever. But God, one thing He taught me is, you cannot do it. It comes from me. I'm going to do it for you. Whatever the situation is, you cannot improve it. Even if you work hard, you're going to work hard, but the situation which is going to change, which it comes from me. Nobody can change it. Even you cannot change it. I will be The situation can be changed by only God. It can be twisted to any other platform. It can happen only through Him. Not with my unknown understanding, not with my strength, not with my wisdom. The storms come and go in our life. He is the only one who is going to be with us to take us through the struggle. We can openly ask Him, Lord, I'm struggling through this. The storms are sweeping me away, Lord. I don't know what to do in this situation, Lord. I can't do anything. I can't go beyond a specific situation. I can't go behind it or beyond it. The one who goes before me is only God. He is the only one who can go before me and make the paths for us.
ஒன்றும் நடக்காது நம்மளோட லைஃப். Nothing can be changed in our life. Let us open our mouth and confess, Lord, it's because of you I am soaring above the storm, Lord. If we are standing above the storm, it is only because of you, God. Not because of my understanding, my wisdom, Lord. It's because of you, Lord. Teach me, Lord, to be still in your presence and ask for your presence, Lord. Let us ask him. அந்த பணிவை தாங்க தகப்பனே, தேவனே, எங்களுக்கு அந்த பணிவை தாங்க. உங்களோட அண்டையில் உங்களோட பாதப்படியில வந்து கேட்கறதுக்கு மட்டும்தான் தகுதி. அதை சேஞ்ச் பண்ணதுக்கு நமக்கு தகுதி இல்லை. We cannot change the situations. Teach me, Lord. Give me the patience to sit under your feet, Lord. உங்களோட பாதப்படியிலே ஆண்டவரே உட்கார்ந்திருந்து கேட்கிறோம் தகப்பனே. Amen, Lord. Amen, Lord. Maybe you feel like kneeling down now. Let's kneel down and ask him. Fight with the Lord. Teach me to be patient, Lord. Teach me to be still, Lord, in your presence. Lord, I am your child, Lord. நான் உம்முடைய பிள்ளை தகப்பனே. I'm coming before you, Lord. Teach me patience. Teach me to be still, Lord. Amen. ஒரு வாட்டி கூட இந்த பாட்டை பாடலாமா? Into your presence, Father. Let us come into the peace with God, Lord. I'm sitting at your feet and asking you, Lord. I will be still and know you are God. Amen. Thapane. Maybe we are out of words. We don't know what we have to talk now to the Lord. Lord, this is the time for you to rule over us, Lord. To take our life under control, Lord. Amen. Thapane. Amen. நமக்கு ஆண்டவரை ஆராதிக்கலாமா? இந்த பரிசுத்த தேவனை ஒரு விசை கூட நம்ம ஆராதித்து மகிமைப்படுத்தலாமா தேவனுக்கு? கரங்களை உயர்த்தி நம்ம ஃப்ரீயா, we are in the house of the Lord. Let us worship him freely. Nobody is going to judge us. வாய்களை திறந்து ஆராதிக்கலாம் தேவனை. Show the love to him, how you love him. Let us praise him. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே. ஆராதனை உமக்கு, ஆராதனை. ஆராதனை உமக்கு, ஆராதனை. தேவனை ஆராதிக்கலாம். Let's worship him. ஆராதிக்கலாம். ஆமென். உம்மை ஆராதிக்கிற தகப்பனே. ஆமென் ராஜா. சேராபீன்கள்
ஆதியும் அந்தமும் மாணவரே, அல்பாவும் மேகாவும் மாணவரே, ஆதியும் அந்தமும் மாணவரே, அல்பாவும் மேகாவும் மாணவரே, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு பரிசுத்தர் தேவனே. ஆமென் தகப்பனே. ஆராதனை ஆண்டவரே, உம்முடைய முன்னிலையில் இருக்கிறதுக்கு ஆண்டவரே எங்களுக்கு தகுதி இல்லை தேவனே. ஆனாலும் ஆண்டவரே எங்களை உம்முடைய மகனாக மகளாக தேர்ந்து கொண்டிருந்த தகப்பனே, இந்த தேவனை நமக்கு ஆராதிக்கலாம். ஆமென் தகப்பனே. மத்தியிலே உலாவிடும் எங்கள் பரிசுத்தரே, ஏழு கொத்து விளக்கின் மத்தியிலே உலாவிடும் எங்கள் பரிசுத்தரே, ஆராதனை உமக்கு ஆமென். இந்த இடத்திலே தேவன் பரிசுத்தமானவர் உலாவுகிறார். This is the house of the Lord. He is going to come here. ஆமென். இந்த இடத்திலே அசைவாடுகிறார். தேவனோட ஆண்டவரே presence இங்கே இருக்கிறது. Let us praise him. ஆமென் ராஜா, உம்மை ஆராதிக்கிறோம் தகப்பனே. கண்களையும் வெண்கல பாதங்களை உடையவரே, அக்னி போன்ற கண்களையும் வெண்கல பாதங்களை உடையவரே, ஆமென். ஆராதனை உமக்கு ஆராதனை, அக்கினி ஜுவாலையாய் இருக்கிற உமக்கு We cannot look into the eyes of the Lord because it is so powerful. அவரோட கண்களை நம்ம பார்க்க முடியாது. ஆமென். பரிசுத்தமான தேவனை நம்ம ஆராதிக்கலாமா? Let us worship him freely. ஆராதனை உமக்கே ஆராதனை ஆண்டவரே. இந்த நேரத்திலே உம்மை ஆராதிக்கிற தேவனே, ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிற தேவனே, எல்லா ஆராதனைக்கும் முந்திரை தேவனே. Worship God. Amen. Let's purely give to God. Lift both of our hands. Let's lift our hands and praise God. Amen. தகப்பனே. Amen. ஆண்டவரே. ஆண்டவரே எங்களை தகுதிப்படுத்து தகப்பனே. உம்மை ஆராதிக்கிற பிள்ளைகளாக தகுதிப்படுத்து தகப்பனே ஆண்டவரே. Amen தகப்பனே. Amen ஆண்டவரே. Hallelujah. Hallelujah. Amen. அக்கினியாய் இறங்குகிற தேவனே ஆண்டவரே.
தகப்பனே. எங்களை தொட்டு தயவுக்காக நன்றி தகப்பனே. எங்களோட இருக்க போற தயவுக்காக நன்றி தகப்பனே. ஆமென் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்கள் நாவுகள் எவ்வளவு நன்றி சொன்னாலும் அது எது ஆகாது தகப்பனே. நீர் செய்யும் ஒவ்வொரு காரியங்களுக்காக ஆண்டவரே. Lord, we thank you so much for this wonderful prayer, Andore, praise and worship, Lord, because you have been here. You filled this place with your presence, Lord. Thank you so much, Lord. Andore, இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். You know everybody's heart. You know the storms they are passing through. Andore, you're going to do wonders in everybody's life, Lord. Miracles going to happen. God is going to do miracles in everyone's life. அவரோட கிருபை உங்களோடு இருக்க போகிறது. That is the best thing to happen in our life. ஆண்டவரே, நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் இந்த நேரத்தில். ஆண்டவரே வரப்போற ஒரு வாரம் ஆண்டவரே, we are going to see wonderful things in our life. We trust you, Lord. You are going to be with us, Lord. Whatever the situation we may come across, you are going to come with us, Lord. ஆண்டவரே தகுதியுள்ள பிள்ளைகளால் நாங்கள் உம்மிடத்தில் கேட்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, எங்களோடு கூட எங்க கையை பிடித்து வாங்க தகப்பனே. Help us to walk ahead, Lord. Help us to face next day, Lord. ஆமென் தகப்பனே. மீதியான நேரத்தை உம்மிடத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகள் எங்களோடு பேசட்டும். ஆண்டவரே, உம்முடைய பிரசன்ஸ்ல இருந்து நாங்க வழி தவறி போகாதபடி ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை தியானிக்கிறதுக்கு நீர் எங்களுக்கு கிருபை தாங்க. ஆண்டவரே, எந்த பாவத்திலும் நாங்கள் இடைபடாதபடி ஆண்டவரே ஆண்டவரே பாதுகாத்துக்கோங்க. எங்கள் கால்கள் இடறி போகாதபடி நீர் பாதுகாத்துக்கோங்க. Lord is going to be with us all through our life, as He has promised. To the end of our life, He is going to be with us. He is going to be with us. Amen, Lord. மீதியான நேரத்தை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். In the name of Jesus Christ we pray. Amen. 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 Amen.